கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாவத்தில் சிக்கொண்டு தேவ மகிமையற்று தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் நித்தியத்தோடு எவ்வித தொடர்பில்லாமல் வாழ்ந்த மனுக்குலத்தை மீட்டெடுத்து நித்தியத்துக்கு கொண்டு செல்லும்படியாக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார். அவர் எப்படி வந்தார் என்று இங்கே நாம் படித்தோம். அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதையும் இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராயிருந்தார்? பிதாவுக்கு சமமாயிருந்தார். பிதாவுக்கு குறைந்தல்ல, பிதாவுக்கு சமமாய் ஒரே தன்மை. பிதாவாகிய தேவன் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அப்படியே காணப்பட்டார். பிதாவை யாரும் கண்டதில்லை. பிதா எப்படி இருக்கிறார் என்பதை அறிய வேண்டுமானால் குமாரனை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் மட்டுமே முடியும். காரணம், அவர் ஒருவரே பிதாவுக்கு சமமானவர். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்னை மீட்க மனுஷகுமாரனாய் இந்த பூமியிலே வர வேண்டுமானால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? தம்மை வெறுமையாக்கினாராம். தம்மை தாமே வெறுமையாக்கினாராம். பிதா அவரை வெறுமையாக்கவில்லை, வேற யாரும் அவரை வெறுமையாக்கவில்லை, வேற யாருக்கும் அவரை வெறுமையாக்க முடியாது. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். தம்மை தாமே வெறுமையாக்கினார். இன்னும் சொல்ல வேண்டுமானால் வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபீடமாகவும் உடைய கர்த்தர் இந்த சிறியவனை மீட்கும்படிக்கு என்னை போல தம்மை மாற்றிக்கொண்டார். அப்படி என்றால் எவ்வளோ பெரிய தேவன் தம்மை தாழ்த்தி 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 தாழ்த்தி, ஆமென், இதுக்கு மேல தாழ்த்த முடியாது என்று சொல்லுகிற வண்ணம் எல்லாவற்றையும் விட்டு, சிங்காசனத்தை விட்டு, தூதர்களுடைய எல்லா சூழ்ந்திருக்கிற அந்த மேன்மையான அனுபவங்கள் எல்லாவற்றையும் விட்டு தம்மை எவ்வளவு வெறுமையாக்க முடியுமோ அவ்வளவு வெறுமையாக்கி இந்த பூமியிலே வந்தார். எதற்காக தெரியுமா? ஆமை, நானும் நீங்களும் கிருபை மேல கிருபை பெற்று மகிமை மேல மகிமை அடைந்து அவரோடு கூட அவரை போல அவர் சமூகத்தில் நித்திய நாளாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எனக்காகவும் உங்களுக்காகவும் எல்லாவற்றையும் விட்டு வந்தார்னா நம்ம மேல வச்ச அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆண்டவருக்காக அவரோடு இருக்கும்படியாக. ஏன் நம்மால் இன்னும் சில காரியங்களை விட முடியவில்லை? நம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தானே ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு வந்தார், அவரோடு இருக்கும்படியாக. ஏன் நம்மால் சில காரியங்களை விட முடியவில்லை? தேவனோடு நெருங்குவதற்கு எது தடையா இருக்கிறதோ அதை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி தள்ளுவோமானால் நான் உண்மையிலேயே ஆண்டவரை நேசிக்கிறோம். ஆமை, நம்மோடு இருக்க வந்தார் அல்லவா, தம்மை வெறுமையாக்கி வந்தாராம். வேதம் சொல்லுகிறது, அவர் 10,000ங்களில் சிறந்தவர். ஆனால் வெறுமையாக்கி வந்தபோது அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவருக்கு விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை. 10,000ங்களில் சிறந்தவர் தம்மை எவ்வளவு வெறுமையாக்கி இருக்கிறார் பார்த்தீங்களா? அவருடைய பிறப்பு கூட அரண்மனையில் அல்ல, சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில். எல்லாரும் அவர்கிட்ட வரலாம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன். அரண்மனையில் இயேசு பிறந்திருந்தா சாஸ்திரிகளுக்கு மாத்திரமே பார்க்க அனுமதி கிடைத்திருக்கும். அழுக்கு வஸ்திரம் தரித்த மேய்ப்பர்களை உள்ளேயே விட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு சாதாரணமாய் மாட்டு தொழுவத்துல துணியிலே சுட்டி முன்னணியில கிடத்தி இருக்கிறார்கள். இப்ப யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். எவ்வளவு வெறுமையாக்கி இருக்கிறார் பார்த்தீங்களா? நமக்காக எல்லாவற்றையும் விட்டு அவர் வந்து அன்பை நிரூபித்து விட்டார். இயேசுவுக்காக எதை விட போறோம்?
கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து கேட்கிறார், அழைக்க வந்திருக்கிறார். ஆமென். வேத வாக்கியங்களை நிறைவேற்ற வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நல்ல தகப்பனே, எங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டு வெறுமையாக்கி இந்த பூமியில வந்த உங்க கிருபை எவ்வளவு பெரியது அப்பா. உம்மோடு நெருங்க, உம்மோடு இருக்க தடையா இருக்கிறவைகளை நாங்களும் விட்டு வெறுத்து தள்ளி உம் மண்டை சேர கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.